இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே, மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை இன்றே பெறவே, விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம், இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் கத்தோலிக்க திரு அவை ஆண்டவருடைய தோற்றமாற்ற விழாவினை சிறப்பித்து கொண்டாட நமக்கு அழைப்பு தருகிறது. ஒளிமயமான மேகத்தில் தூய ஆவியார் தோன்றினார். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்ற தந்தையின் குரல் கேட்டது. சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் மாட்சிக்கு உரிய தோற்றமாற்றத்தின் போது மூதாதையரின் சாட்சியத்தால் எங்கள் நம்பிக்கையின் பேருண்மைகளை உறுதிப்படுத்தினீரே. மக்கள் எல்லாரும் உம்முடைய பிள்ளைகளாகும் நிறைவான உரிமை பேச்சினை பெறுவர் என வியத்தகு முறையில் முன்னறிவித்தீர். உம்முடைய அடியார்களாகிய நாங்கள் அன்பார்ந்தவும் திருமகனின் குரலுக்கு செவிசாய்த்து அவரோடு உடன் உரிமையாளர் ஆகும் தகுதியை அடைவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவருடைய ஆடை வெண்பலி போல இருந்தது. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 9 முதல் 10 மற்றும் 13 முதல் 14 முடிய. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாகவும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனைப் போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூவுலகம் மகிழ்வதாக, திரளான தீவு நாடுகள் களி கூறுவனவாக. பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சிமையை காண்கின்றன. பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஏனெனில் ஆண்டவரே, உலகனைத்தையும் ஆளும் உன்னதர் நீர். தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீரே. பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 16 முதல் 19 முடிய. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது
சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்தபோது தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் மாட்சியும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்தபோது விண்ணிலிருந்து வந்த இக்குரல் ஒலியை நாங்கள் கேட்டோம். எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்திற்கொள்வது நல்லது. ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 17. இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஓர் உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவருடைய தோற்றமாற்ற விழா பல உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இவரே என் அன்பார்ந்த மைந்தர் என்கிற அங்கீகாரம். நாம் ஒவ்வொருவரும் கூட கடவுளுடைய அன்பு மகனாக மகளாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மாட்சியில் பங்கு பெறுகிற பாக்கியத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இயேசுவினுடைய பாடுகளில், அவருடைய துன்பங்களில், அவருடைய மரணத்தில் பங்கெடுக்க வேண்டும். அதாவது
நாம் நம்முடைய அன்றாட வாழ்வில் சந்திக்கின்ற துன்பங்கள், இடர்பாடுகள், நெருக்கடிகள், வேதனைகளை ஆண்டவருடைய திருப்பாடுகளுக்கு ஒப்புக் கொடுத்து துணிவோடும் சவாலோடும் அவற்றை எதிர்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதோ இந்த தோற்ற மாற்ற விழாவில் நாம் எதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என பிரியப்படுகிறோம்? நம் உள்ளம் எதை நோக்கி மாறுபட துடிக்கிறது? நமக்கு இருக்கிற தீய பழக்கங்கள் என்ன? நமக்கு இருக்கின்ற தேவையில்லாத நம் வாழ்க்கைக்கு இழுக்கை தேடி தருகின்ற எந்த செயலை நாம் விட்டுவிட வேண்டும்? ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிறேனா? ஆண்டவர் என்னை குறித்து மகிழ்ச்சி அடைகிறாரா, அல்லது என்னை குறித்து அவருடைய இதயம் துயரப்படுகிறதா? சிந்தித்து பார்ப்போம். மனம் மாறுவோம். ஆண்டவருக்கு உகந்த மகனாக மகளாக வாழ்ந்து இறை ஆசீரை பெற்று அவரின் சாட்சியாக இருப்போம். ஆமென். இவரே என் அன்பார்ந்த மகன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய தோற்ற மாற்ற பெருவிழாவை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். பிரியமானவர்களே, நற்செய்தி நூல்களில் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்திய 5 நிகழ்வுகள் குறிப்பிடப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியில 5 மிக பெரும் திருப்பங்களை ஏற்படுத்துகிறார். முதலாவது அவருடைய திருமுழுக்கு. அவருடைய திருமுழுக்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்துகிறது. இவரே என் அன்பார்ந்த மகன் என்கிற அங்கீகாரம் கிடைக்கிறது. தூய ஆவியினுடைய வல்லமை அவர் மீது இறங்கி வருகிறது. அவருடைய திருமுழுக்கின் போது எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றவர் தன் பணி வாழ்வை முழுமையாக செயல்படுத்த துணிகின்றார். இரண்டாவது ஆண்டவருடைய சிலுவை மரணம். சிலுவை மரணம் அவருக்காக கொடுக்கப்பட்ட ஒன்று. அந்த சிலுவை மரணத்தில்தான் நாம் ஒவ்வொருவரும் மாட்சி பெறப் போகிறோம். நம் பாவங்களுக்காக அவர் துன்பப்படுகிறார், வேதனைப்படுகிறார். நம் பாவங்களை கழுவ அவர் கல்வாரி மலையில் இரத்தம் சிந்துகிறார் என்கிற உண்மை சிலுவை மரணத்தில் வெளிப்படுகிறது. மூன்றாவது அவருடைய உயிர்ப்பு. ஆம் அன்பிற்குரியவர்களே, மரணமே இந்த உலகத்தினுடைய முடிவு என்றிருந்த ஒன்றை மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு உண்டு என்பதை இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு நினைவூட்டுகிறது. இயேசு எப்படி இறந்தாரோ அப்படி நாம் ஒவ்வொருவரும் இறப்போம். இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதுபோல நாம் ஒவ்வொருவரும் உயிர்த்தெழுவோம் என்பதே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை. நான்காவது அவருடைய விண்ணேற்றம். இயேசு விண்ணேற்றம் அடைந்தார். நாமும் கூட உயிர்த்தெழுந்து அவரை முகமுகமாய் தரிசிக்கின்ற பாக்கியத்தை பெறுவோம். அவரை போலவே நாமும் விண்ணகத்தில் பேரின்பத்தில் துயில் கொள்ளக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கப் போகிறது. அந்த மாட்சிமையில் பங்கு பெறக்கூடிய பாக்கியத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். இது நம்முடைய அசைக்க முடியாத விசுவாசம். பிரியமானவர்களே, ஐந்தாவது தான் இன்று நாம் கொண்டாடுகிற இந்த திருவிழா. ஆண்டவருடைய தோற்ற மாற்றம். ஆண்டவருடைய இந்த தோற்ற மாற்றத்தில் இது எல்லாமே அடங்கி விடுகிறது. இயேசுவனுடைய பாடுகள் அதில் இருக்கிறது, இயேசுவனுடைய உயிர்ப்பு அதில் இருக்கிறது, இயேசுவனுடைய விண்ணேற்றமும் அதில் அடங்கி இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த தாபோர் மலை அனுபவம் என்பது
நம் ஒவ்வொருவருக்குமே ஒரு மாட்சியின் அடையாளத்தை வெளிப்படுத்துவதனுடைய அடையாளம். ஆம் அன்பிற்குரியவர்களே, திருத்தந்தை கலிஸ்துஸ் அவர்கள் 1456 ஆண்டு ஆகஸ்ட் 6 இந்த விழாவினை கொண்டாட வேண்டும் என்கிற அழைப்பை தாயாம் கத்தோலிக்க திரு அவைக்கு கொடுக்கிறார். அதன் அடிப்படையிலேயே ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 6 இந்த விழா கொண்டாடப்படுகிறது. மார்ட்டின் என்கிற ஒரு மனிதர் இருந்தார். அவன் ஒரு வாலிபன், துடிப்பு மிக்கவன். அவன் சிறுவனாக இருந்தபோது கடவுள் மேல அதீத ஒரு பக்தி, விசுவாசம். ஆலயத்திற்கு வர தவறவே மாட்டான். தொடர்ந்து இறைப்பணியை செய்வதில் அவன் ஆர்வம் காட்டியிருந்தான். ஆனால் நாள்பட அவன் இளைஞனாக வளர்கிற போது அவனுக்குள் ஒரு ஆசை, நன்றாக படிக்க வேண்டும், படித்து நல்லதொரு பணிக்கு போக வேண்டும். இதுதான் அவனுடைய இலக்காக இருந்தது. நன்றாக படித்தான், நல்ல மதிப்பெண் பெற்றான். ஆனால் அவன் படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்கவில்லை. மனம் துவண்டு போனான். பலமுறை முயற்சி செய்து பார்க்கிறான். அவனுக்கு பொருத்தமான வேலை கிடைக்கவில்லை. மனமுடைந்து போனவன் என்ன செய்வது என்று தெரியாமல் நம்பிக்கை இழந்தவனாக, வாழ்க்கை பிடிக்காதவனாக, குடி போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி ஊர் சுற்ற ஆரம்பித்தான். நண்பர்களோடு சுற்றித் திரிய ஆரம்பித்தான். அப்படி ஒரு முறை அவன் வெளியூருக்கு சென்று ஒரு ஹோட்டலில் தங்கி நண்பர்களோடு குடித்து ஆடி பாடி மகிழ்ந்திருந்த தருணத்தில், பிரியமானவர்களே, திடீரென்று அவனுக்கு ஒரு பாடல் ஒலிக்கிறது. அவனுடைய காதல ஒரு மாதா பாட்டு அவன் காதல கேட்குது. அது அவனுக்கு ஒரு மிக பெரும் ஒரு நெருடலை தருகிறது. காலையில் எழுந்து பார்க்கிறான். அவன் தங்கியிருந்த அந்த ஹோட்டலுக்கு அருகில் ஒரு அற்புதமான தேவாலயம் இருப்பதை அவன் கண்டுகொள்கிறான். சரி, ஒரு முறை இந்த தேவாலயத்தை போய் பார்ப்போம், அருகில் போய் பார்ப்போம். அவன் மனசு மாறுது. உள்ள போறான். உள்ளே சென்றவுடனே அங்கு குருவானவர் திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அன்றைக்கு அவர் நல்ல கல்வனை பற்றிய ஒரு மறைவுரையை நிகழ்த்துகிறார். மனம் மாறி அவனுடைய வாழ்க்கை 2 மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை அவனுடைய வாழ்வில் கொண்டு வந்தது. கடவுள் அவன் பாவங்களை, குற்றங்களை மன்னித்தார். 2வது, அவனுக்கு நிலையான பேரின்பத்தில் இடம்பெறக்கூடிய பாக்கியத்தை உறுதி செய்தார். இதை அந்த குருவானவர் போதிக்கும் போது இதை கேட்டுக்கொண்டிருந்த மார்ட்டினால் அதை தாங்க முடியவில்லை. கண்கள் கலங்கி அழத் தொடங்குகிறான். அவனுக்குள் இருந்த வேதனை அதிகரிக்க தொடங்குகிறது. சிறுவனாக இருந்தபோது எப்படியெல்லாம் ஆலயத்திற்கு ஓடி வந்தேன், பக்தியோடு விசுவாசத்தோடு இருந்தேன், ஆலய காரியங்களில் ஈடுபட்டேன். ஆனால் கடவுளையே மறந்துட்டனே, நம்பிக்கையே இல்லாம போயிடுச்சே, செத்த விசுவாசியாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவன் மனம் வெதும்பி அழ ஆரம்பித்தான். பிரியமானவர்களே, ஆலயத்தை விட்டு வெளியேறும் போது ஒரு புது மனிதனாக அவன் வெளியேறினான். உருமாற்றம் அல்ல, மாற்றினுக்கு ஏற்பட்டது உருமாற்றம் அல்ல, உள்ளம் மாற்றம் ஏற்பட்டது. அவனுடைய உள்ளம் மாறுபட்டு இறைவனுக்கு உகந்ததாய் மாறியதால் அவன் ஒரு சாட்சியானான். இன்றைய நாளினுடைய விழாவின் முதல் செய்தி, இவரே என் அன்பார்ந்த மகன். கடவுள் ஒரு அங்கீகாரத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறார். திருமுழுக்கின் போது கத்தோலிக்க இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் இதே அங்கீகாரம். நீ என் அன்பார்ந்த மகன், நீ என் அன்பார்ந்த மகள் என்கிற அங்கீகாரம். பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்க எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய முகம் அந்த இடத்தில் கதிரவனை போல ஒளிர்ந்தது. ஆடைகள் பனியை விட வெண்மையாயின. மோசேவும் எலியாவும் தோன்றியிருந்தார்கள். இந்த காட்சி எல்லாம் அழகாக வெளிப்படுத்தப்படுகிறது. பிரியமானவர்களே, இயேசு ஒரு இறைவாக்கினர் மட்டும் அல்ல, அவர் கடவுளின் மகன் என்பதே இந்த அங்கீகாரத்தின், இந்த தோற்ற மாற்றத்தின், இந்த விழாவினுடைய நோக்கம். தந்தை கடவுளே நேரடியாக இதை சொல்லுகிறார்.
இவருக்கு செவிசாயுங்கள். தாபோர் மலை அனுபவம் என்பது குழப்பம் வருகிற போது, விசுவாசத்தில் தளர்ச்சி ஏற்படுகிற போது, மனித வாழ்க்கை குழப்பத்தில் நீடிக்கிற போது இயேசுவின் வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பதை சொல்லிக் கொடுக்கிறது. இந்த விழாவினுடைய இரண்டாவது மிக மிக முக்கியமான ஒரு செய்தி, சிலுவையில் நாம் பெறப்போகின்ற மாட்சி. இயேசுவினுடைய துன்பம், மரணம் இவற்றின் வழியாகத்தான் இறை மாட்சியானது வெளிப்படுத்தப்படுகிறது. ஒரு காட்சி வெளிப்படுத்தப்படுகிறது, தாபோர் மலை காட்சி. இது ஒரு காட்சி தான், ஆனால் நிஜம் என்பது வேறு. நிஜம் என்பது கல்வாரி. கல்வாரியே நிஜம். மனித வாழ்க்கையில் கூட துன்பங்கள், நெருக்கடிகள், இன்னல்கள், இடையூறுகள், வேதனைகள், பாடுகள் எல்லாம் உண்டு. ரோமையருக்கு எழுதிய திருமடல் 8வது அதிகாரம் 18வது இறைவார்த்தை சொல்லுகிறது, இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிடத்தக்கவை என நான் எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் படுற துன்பமெல்லாம் நாளைக்கு நாம் அடைய போகிற மாட்சியோடு நிச்சயமாக ஒப்பிட தகுதியற்றவை. பிரியமானவர்களே, அவ்வளவு பெரிய மாட்சி நமக்கு வெளிப்படுத்தப்பட போகிறது. அதை நாம் அடைய போகிறோம். எனவே துன்பங்களையும் பாடுகளையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் நமக்கு வேணும். இங்கேயே கூடாரம் அமைத்துக் கொண்டு இருந்து விடலாம் என்கிற நோக்கம் அல்ல, கல்வாரிக்கு போகலாம் என்கிற அழைப்பை ஆண்டவர் தன் சீடர்களுக்கு தருகிறார். மூன்றாவது செய்தி, எலியாவும் மோசேயும். நம்முடைய விண்ணக வாழ்வை ஆண்டவர் எலியா மோசேவினுடைய வெளிப்பாடுகளின் வழியாக உறுதி செய்கிறார். 2 கொரிந்தியருக்கு எழுதிய திருமடல் 4வது அதிகாரம் 17வது இறைவார்த்தை, நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை, அவை சிறிது காலம்தான் நீடிக்கும், ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன, அம்மாட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும். திஸ்மா அப்படின்னா யாருன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? திஸ்மா அப்படின்னா அந்த நல்ல கல்வனுடைய பெயர். ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது 2 கல்வர்கள் இருந்தாங்கல்ல, அதுல நல்ல கல்வன், அவனுடைய பெயர் திஸ்மா. அவன் ஆண்டவரை நோக்கி அந்த இடத்தில் செபிக்கிறான், இல்ல கடவுளை நோக்கி மன்றாடுறான். நாம் பெறுவது நம் செயல்களுக்கு ஏற்ற தண்டனையே, இவரோ எந்த குற்றமும் செய்யாதவர். இயேசுவே, நீ ஆட்சி செலுத்த வரும்போது என்னை நினைவு கூறும் என்று சொல்லும்போது ஆண்டவர் அவரை மன்னித்து, இன்றே நீ என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பாய் என உனக்கு உறுதியாக சொல்லுகிறேன் என்று விண்ணக மாட்சியை உறுதிப்படுத்துகிறார் அந்த நல்ல கல்வனுக்கு. பிரியமானவர்களே, ஆண்டவர் அவனுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார். மனம் மாற விரும்புகிற நாமும் கூட நம்முடைய பாவங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க தயாராக இருக்கிறோமா? சிந்திப்போம். இயேசுவினுடைய இறை தன்மையை முழுமையாக நம்பினான் அந்த நல்ல கல்வன். இந்த இடத்திலே இந்த திருப்பலியில் பங்கெடுக்கிற, இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இயேசு என் பாவங்களை கழுவி என்னை மன்னிப்பார் என்று நீ நம்புகிறாயா? சிந்தித்துப்பார். மூன்றாவது, கடைசி நேரத்திலும் கூட மன்னித்து பேரின்ப வீட்டில் பங்கு பெறுகிற பாக்கியம். இந்த நேரம், இந்த நொடி பொழுது உன் வாழ்க்கை மாறினால் இந்த தோற்றமாற்ற பெருவிழா ஒரு ஆசீர்வாதத்தின் விழா, ஒரு சாட்சியத்தின் விழா. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. அர்ப்பண மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும், இதழ் வாடியே போனாலும், மனமில்
இல்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும் வேள்வியில் சேர்த்து கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வே. வேள்வியில் சேர்த்து கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வே. ஆ ஆ ஆ அர்ப்பண மலராய் வந்தே, அர்ச்சனையாக்கினேன் என்னை. கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தேன். கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தேன். என்னுடல் உன்னுடலாகிடவே, உன்னுடலாய் நான் மாறிடவே மகிழ்வுடன் தந்தேனே, என்னை கனிவுடன் ஏற்பாயே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஒரே திருமகனின் மாட்சிக்குரிய தோற்றமாற்ற விழாவில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய மாட்சியின் பேரொளியால் பாவமாசுகளிலிருந்து எங்களை தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் தாம் தேர்ந்தெடுத்த சாட்சிகள் முன்பாக தமது மாட்சியை வெளிப்படுத்தினார். அனைவருக்கும் பொதுவான மனித வடிவை தாங்கிய தமது உடலை பேரொளியால் துலங்கச் செய்தார். இவ்வாறு தம் சீடரின் உள்ளத்திலிருந்து சிலுவையை பற்றிய இடரலை அகற்றினார். தலையாகிய தம்மிடம் வியத்தகு முறையில் நிகழ்ந்தது எல்லாம் தமது உடலாகிய திரு அவை முழுவதிலும் நிறைவேறும் என்பதை தெளிவாக்கினார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. கோதுமை அப்பம் ஆண்டவருடைய திருவுடலாக
திராட்சை ரசம் அவருடைய திரு இரத்தமாக மாறுகிற நேரத்தில் நம் இதயத்தை மாற்றக்கூடிய வல்லமை ஆண்டவர் இயேசுவுக்கு உண்டு என்பதை முழுமையாய் இந்த நேரத்தில் நம்புவோம், விசுவசிப்போம். இந்த உள்ளத்தில் பொய் பித்தலாட்டங்கள் இருக்கிறதென்றால், தீய வஞ்சனைகள் பொறாமைகள் இருக்கிறதென்றால், போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிற எண்ணம் சிந்தனை இருக்கிறதென்றால், நம் வாழ்க்கை ஒரு தீமை நிறைந்த வாழ்க்கையாயிருக்கிறதென்றால், நம் கல்லான இதயத்தை, அழுக்கு நிறைந்த இதயத்தை, தூசு படிந்த இதயத்தை ஆண்டவர் பரிசுத்தமாய், தூய்மையானதாய், புனிதமானதாய் மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவராயிருக்கிறார். நம்மை முழுமையாய் இந்த காணிக்கைகளோடு அர்ப்பணம் செய்து இறை ஆசீரை பெற மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கொண்டலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுந்த நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோளியின் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். இறைமகனேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஒரு குடும்பமாய் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். 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 உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் இருந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. சக்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா. சக்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா.
மக்கள் யாவரும் அன்பில் அக்களிக்கவா, அக்களிக்கவா, அன்பில் அக்களிக்கவா, அச்சமின்றியே வாழ்வில் ஒத்துழைக்கவா, ஒத்துழைக்கவா, வாழ்வில் ஒத்துழைக்கவா, திக்கனைத்துமே உன்னை எதிரொலிக்கவா, எதிரொலிக்கவா, உன்னை எதிரொலிக்கவா, யுத்தமின்றியே அமைதி உதிக்க செய்யவா, உதிக்க செய்யவா, அமைதி உதிக்க செய்யவா, பூமி எங்குமே நெஞ்சம் யாவும் தங்கியே அன்பாலே வாழும் தேவா, சக்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. கிறிஸ்து தோன்றும் போது நாமும் அவரைப் போல இருப்போம், ஏனெனில் அவர் இருப்பது போல நாம் அவரை காண்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மும் திருமகனின் பேரொளியை அவரது மாட்சிக்குரிய தோற்றமாற்றத்தால் வெளிப்படுத்த திருவுளமானீரே. நாங்கள் உட்கொண்ட விண்ணக உணவு அவரது சாயலாக எங்களை மாற்றிட அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உள்ளத்தை மாற்றி ஆண்டவருக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்திட சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, ஏழ்மை காத்திடும் மானரங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குலமலரே, இறைவனே முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். இறைவனே முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். மறையவர் புகழும் மாமரியே, கரை சேர்ப்பதுவே உன் பணியே. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, ஏமை காத்திடும் மானரங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுலையே. தாவீதின் குலமலரே,